லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை, பதியின் பிழை என்று மதியின் பிழை என்று விதியின் பிழை. இது சின்ன வயதிலேயே ராமன் கூறியது. அவ்வளவு பக்குவப்பட்டவர் அவர். நிச்சயமாக ஒரு இளம் வயது உடைய குமாரனாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீ ராமபிரான். அப்படிப்பட்ட ராமபிரானுக்கு பதவி என்கிற ஒன்று கொடுக்கப்படுகிறது. பதவி என்று கொடுக்கப்பட்ட போது அயோத்தி மாநகரமே மகிழ்ச்சி கடலிலே இன்றைக்கு எப்படி திறப்பு விழாவிற்காக மகிழ்ச்சி கடலிலே திளைத்து கொண்டிருக்கிறதோ அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி கடலிலே அயோத்தி இருந்தது. அந்த நேரத்திலே ராமனுடைய வளர்ப்பு தாயாக இருக்கக்கூடிய கைகேயி நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறாள். கூனி வந்து சொல்லுகிறாள், நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய மகனுக்கு ஆட்சி கிடைக்கலையே, ராமன் நாடாள போறானே அப்படின்னு சொன்ன உடனே கைகேயி சொல்றா, விராவரும் புவிக்கெல்லாம் வேதமே அன்ன ராமனை பயந்தையற்கு இடருண்டோ, ராமனை பெற்ற எனக்கு ஒரு கஷ்டம் உண்டா அப்படின்னு கேட்கிறா கைகேயி. ஆனா அவளுடைய மனம் ஒரு இடத்திலே கலைக்கப்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு தசரதன் கிட்ட போய் வரம் கேட்கிறாள். அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. உடனே ராமன் கிட்ட போய் அவள் ஒரு கட்டளை சொல்லுகிறாள். என்ன கட்டளை இடுகிறாள்? ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூனி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் நாடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். நான் சொல்லல, அரசனாக இருக்கக்கூடிய உன்னுடைய தந்தை சொல்றாரு, நீ 14 வருஷம் காட்டுக்கு போ. 14 வருடம் காட்டுக்கு ராமன் போக வேண்டும் என்று சொன்னபோது ராமனுடைய திருமுகம் எப்படி இருந்ததுன்னு கம்பன் சொல்றான் தெரியுமா? அன்னைக்கு அலர்ந்த செந்தாமரையை விட 100 மடங்கு அப்படியே செக்கச்சவேல்னு பளிச்சுன்னு இருந்ததுன்னு கம்பன் சொல்றாருன்னா, அப்போ ராமனுக்கு எப்படிப்பட்ட பக்குவம் இருந்திருந்தா அந்த செய்தியை கேட்டதும் ராமன் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அதே மகிழ்ச்சியோடு அதே மனநிறைவோடு இருந்திருப்பான். இன்னொரு இடத்துல வசிட்டருடைய வாயால பாராட்டு வாங்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா? இந்த உலகத்திலேயே யாரு நல்லவங்க அப்படின்னு சொல்லும்போது வசிட்டர் ரொம்ப அழகா சொல்றாரு, மனிதர் வானவர் மற்றுளார் அச்சம் காத்து அளிப்பார், இனிய மண்ணுயிர்க்கு ராமனின் சிறந்தவர் இல்லை. இந்த உலகத்துல தேவர்கள்ல வானவர்களை அத்தனை உயிர்களையும் காப்பாற்றி பாராட்டுவதில் போற்றி கண்காணிப்பதில் ராமனை விட மிகச்சிறந்த தலைவன் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு வசிட்டன் சொல்லுவதா கம்பன் அழகா எடுத்து சொல்லியிருக்கார். அப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய இடங்கள்ல, ஒரு இடத்துல தன்னுடைய சகோதரர்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல, ஒரு கணவன் என்கிற நிலையில இந்த இப்பிறவிக்கு இருமாதரை என் சிந்தையாலும் தொடேன் என்கிற ஒரு கொள்கையோடு வாழ்கிற ஒரு ஸ்ரீராமன் எல்லா இடத்திலேயுமே பக்குவப்பட்ட ஒரு நாயகனாக இருந்ததனாலதான் அந்த அறத்தின் நாயகனை, தர்மத்தின் நாயகனை கொண்டாடும் விதமாக இன்றைக்கு அயோத்தி மாநகரில் குழந்தை ராமரின் சிலை பிரதிஷ்டை செய்கிறார்கள். அதற்கான திறப்பு விழாவிற்கான பூஜைகள், ஏற்பாடுகள், புனஸ்காரங்கள் எல்லாம் வெகு விமரிசையாக இன்றைக்கு நடந்தேறி கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. சுமதி ஸ்ரீ, இளம் வயதிலேயே பக்குவப்பட்டவராக ராமர் இருக்கிறார் என்பது ஆச்சரியம் அடையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது பின்னணியில் ஒரு கேள்வியும் எழுகிறது. தந்தை தசரதரினுடைய குணநலன்களை அப்படியே பிரதிபலிக்கிறானா ராமன் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஏனென்றால் தாயொக்கு அன்பின் என்று தசரதனை சொல்கிறார்கள். தசரதனுடைய குணநலன்கள் எப்படி இருந்தன? தசரதன் கம்பன் அவன் எப்படிப்பட்ட மன்னன் என்று சொல்கிற போது, தாய் ஒக்கும் அன்பில் அவன் அரசனாக இல்லை. அயோத்திக்கு அரசனாகவா இருந்தான் தசரதன்? தாயை போல இருந்தான் தன் மக்களுக்கு. தவம் ஒக்கும் நலம் பயப்பில் செய் ஒக்கும் மின்னின்று ஒரு செல் கதி உய்க்கும் நீரால் நோய் ஒக்கும் எண்ணின் மருந்து ஒக்கும். உடம்புல நோய் வந்துருச்சுன்னா மருந்து எப்படி சரிப்படுத்துமோ அது மாதிரி நாட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை உடனே சரி செய்யக்கூடியவனாக அவன் திகழ்ந்தான். ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல். அவன் முன்னாடி எனக்கு இது வேணும் இது வேணும்னு கேட்கறதுக்கு மக்கள் கடல் மாதிரி இருப்பாங்களாம்.
அந்த கடலை ஈண்டே கடந்தான் என்று கம்பன் எழுதுகிறான். நிச்சயமாக அப்பாவினுடைய குணம் ராமனுக்கு இல்லாமல் இருக்குமா? மண்ணுப்புகள் கோசலை தன் மணிவயிறு வைத்தவனேன்னு பாடினார் கம்பன். கோசலைக்கு கிடைத்த பேரு, தசரதனுக்கு கிடைத்த பேரு. நீங்கள் கேட்டீர்களே, சிறு வயதில் பக்குவம் எப்படி இருக்கும். ராமன் அயோத்தியிலே தெருவிலே வந்து கொண்டிருக்கிறார். சின்னஞ்சிறு சிறுவன், இளவரசன். எதிரில் எல்லாரும் வராங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ராஜா வீட்டு பிள்ளைன்னு வணக்கம் வைப்பாங்க இல்லையா? வணக்கம் வணக்கம் வணக்கம். இவர் நான் ராஜா வீட்டு பிள்ளை, எனக்கு நீங்க வணக்கம் வைக்கணும், இப்படிலாம் சொல்லல. இவரு ஒவ்வொருத்தரையா போய் கேட்பாரா ராமன். யாரு? சிறு வயதில் பக்குவப்பட்ட ராமன், தசரத சக்கரவர்த்தியினுடைய புதல்வன் போய் கேட்பாரா. எதிர்வரும் அவர்களை, எதிர்த்தாப்புல வர்ற அவர்களை, முதிர்தரு கருணையின் முகம் மலர் ஒளிர, முகத்துல அப்படி ஒளிருமா கருணை. எமை உடை இறைவன் என்று கம்பன் எழுதுகிறார். சிறுவன் எழுதல, இளவரசன் எழுதல. அவன் யார்? இறைவன். எதிர்வரும் அவர்களை எமை உடை இறைவன், முதிர்தரு கருணையின் முகம் மலர் ஒளிர, எதுவினை இடரில்லை இனிது நும்மனை. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களா? நல்ல வீரத்தோடு இருக்கிறாங்களா? மதி தரு குமரரும் வலியர் கொல் என்று கேட்பானாம் ராமன். எதிர்த்தாப்புல யாரு வந்தாலும் பிள்ளைகளை படிக்க வையுங்கள், அவர்கள் வலிமையோடு இருக்க வேண்டும். படிப்பு வலிமை இரண்டும் முக்கியம் என்று பார்க்கிற அத்தனை பேரிடமும் சிறுவனாக இருக்கிற ராமன் சொல்கிறான் என்று கம்பன் எழுதுகிறான் என்று சொன்னால், நிச்சயமாக அவன் தந்தையை போல என்று சொல்வதை விட தந்தைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பிள்ளையாக, இவன் தந்தை என்னோற்றான், என்ன தவம் பண்ணா என்று பெருமை சேர்க்கக்கூடிய பிள்ளையாகத்தான் ராமன் தசரதனுக்கு இருந்திருக்கிறார். மிகச்சிறந்த சக்கரவர்த்தி தசரதன். அவருடைய பிள்ளையாக பிறந்து எளிமையோடும் கருணையோடும் வீரத்தோடும் ஆற்றலோடும் பக்குவத்தோடும் இருந்தான் ராமன். ராமரினுடைய நட்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். குகனோடு ஐவரானோம் அப்படின்னு சொன்னாரு. அவருடைய நட்பு எப்படி சிறந்தது? எப்படி ராமன் தந்தையை போல என்று சகோதரி பேசினார்கள், எப்படி ஜடாயுவும் தசரதனும் நட்போடு இருந்தார்களோ அதுபோல ராமனை சுற்றி எத்தனை நட்புகள். ராமன் யாரையும் ஒரு இடத்திலையும் விட்டு கொடுக்கல. குகனுடன் ஐவரானோம் என்று சொன்ன நட்பு தொடர்ந்து கொண்டே விபீஷணன் வரைக்கும் போனது. அப்படி ராமன் குகனோடு நட்போடு இருக்கான். கங்கைக்கரையினுடைய காவலனாக இருக்கக்கூடிய குகன் ஆசை ஆசையா ராமபிரானுக்கு தேனும் மீனையும் கொண்டு வந்து கொடுக்கிறான். ராமன் அசைவம் சாப்பிட மாட்டார் இல்லையா, சைவம் இல்லையா, எப்படி குகன் தேனும் மீனும் கொண்டு வந்து கொடுக்கிறான் அப்படின்ன உடனே ராமன் சொல்லுகிறான், நீ அன்போடு எது கொண்டு வந்து கொடுத்தாலும் அது புனிதமாக மாறிவிடும். பரிவின் தழிய எண்ணின் பவித்திரம் எம்மனோர்க்கும் என்று பாடுகிறான் கம்பன். அப்படி அன்போடு கொண்டு வருவதெல்லாம் புனிதமாக மாறுகிற தன்மை ராமனுடைய பாத கமலத்திற்கு உண்டு என்று சொல்லுகிறான் கம்பன். அப்படி குகன் கொண்டு வரும்போது எதை கொண்டு வருகிறான்? தேனை கொண்டு வருகிறான். தேன் எங்க தெரியுமா கிடைக்கும்? மலையின் உச்சியிலே கிடைக்கும். மீனை கொண்டு வருகிறான். மீன் கடலின் ஆழத்திலே கிடைக்கும். ஆண்டவன் முன் மேலே இருப்பவனும் கீழே இருப்பவனும் சமம் என்று சொல்லுகிற அளவிலே சூட்சமமாக மிக அழகான ஒரு வடிவமைப்பை இங்கே கம்பன் ராமன் முன் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் என்று பார்க்கும்போது ராமனுடைய நட்பு எவ்வளவு பெரிய நட்பு. ராமனுடைய நட்பு இங்க மட்டுமா, தன்னுடைய பகைவரிடத்திலே கூட நேர்மையான சிந்தனையுடன் நடந்து கொண்டவன் நம்முடைய ராமபெருமான் இல்லையா? ராமபெருமானோடு சண்டை போடுறதுக்காக போறான். முதல் நாள் போர்ல ராவணன் சண்டை போட்டுட்டு வந்து தன்னுடைய பாட்டனிடம் மாலியவான் கிட்ட போய் சொல்லுகிறான், தாத்தா நான் ராமனை பார்த்தேன், நான் யாரு? அவனுடைய எதிரி, அவனுடைய பகைவன், அவனுடைய மனைவி சீதையை தூக்கி கொண்டு வந்த கள்வன். ஆனா அவனுடைய முகத்துல கொஞ்சம் கூட என் மேல கோபமே தெரியல. பகைவனுக்கும் அருளக்கூடிய அந்த நல்ல நெஞ்சம் படைத்தவனாக ராமன் இருந்திருக்கிறான். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.